நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவநீதியை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ரோமர் 1:17. ரோமன்ஸ் சாப்டர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த வசனத்துடைய துவக்கத்துல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகள் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? ஆபகுக் புஸ்தகம் 2:4 பின்பகுதி எடுத்துட்டோம்னா, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்தபடியாக விசுவாசத்தின் மூலமாக நீதிமான் பிழைக்க முடியுங்கிறத ஏற்கனவே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த விசுவாசம் யார் பேர்ல இருக்கணும்? எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நம்முடைய விசுவாசம் தேவனுடைய பேர்ல இருக்கணும். இத வேதாகம பரிசுத்தவான்கள் அறிந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆபகுக் தீர்க்கதரிசி இப்படியாக எழுதியிருக்கிறாருன்னா அவங்க ஆபிரகாமை பற்றி அறிந்தவர்களாக இருக்கிறாங்க இல்லையா? ஆதியாகமம் 15 ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லி வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுது. இந்தபடியாக நாம தேவனை விசுவாசிக்கும் போது நமக்குள்ளார நீதி உண்டாகுது. இதையே பவுலடியார் ரோமர் 4 மேற்கோள் காட்டியிருப்பாரு. அந்தபடியாக இந்த விசுவாசத்தின் மூலமாக நமக்குள்ளார உண்டாகிற நீதி என்னது? நிச்சயமா நம்முடைய சுயத்தினால வருகிற நீதி அல்ல, அதுவே தேவ நீதியா இருக்கு. அதையே நாம பார்த்த பிரதான வசனத்துல அடுத்தபடியா சொல்லியிருக்கிறாங்க, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. அப்படியாக விசுவாசத்தினால்தான் தேவ நீதி உண்டாகுதுன்னு சொல்லி இந்த மாத்துடைய துவக்கத்துல இருந்து நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்படியான தேவ நீதி எப்படி நமக்குள்ளார வர முடியும்? அதையே மேற்படியா இந்த வசனம் சொல்லுது, விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ நாம விசுவாசிக்கிறதுக்கு நமக்கு முதலாவதாக சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். சுவிசேஷம்னா என்ன? நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சகராக இருப்பதனால நாம பாவத்திலிருந்து வெளியே வர முடியும். அவரை விசுவாசிப்பதன் மூலமாக நாம இந்த தேவ நீதியை பெற்றுக்கொள்கிறோம். நேற்றைக்கு கூட 2 கொரிந்தியர் 5:21 பார்த்தோம் இல்லையா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அந்தபடி நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டத நாம விசுவாசிச்சு அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் போது நாம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறோம். இதையே யோவான் 1:12 நமக்கு காண்பிக்குது. அப்படியாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமா இருந்த நாம அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு சமீபமாக மாறி இருக்கிறோம். அப்படிப்பட்ட சுவிசேஷம் எல்லாருக்கும் சென்று சேரும் போது அவங்க அந்த விசுவாசத்துல நிலைநிற்கிறாங்களா? ஏன்னா இந்த விசுவாசம்ங்கிறது நம்பிக்கையை காட்டிலும் அதிகமானது. நாம யார் பேர்ல விசுவாசம் வச்சிருக்கிறோமோ அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களாக இருப்போம். இதே ரோமர் 1:7 எடுத்துட்டோம்னா, பவுலடியார் தன்னுடைய அழைப்பை பற்றி சொல்லும் போது அந்த வசனத்துடைய துவக்கத்துல தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. அப்போ நாம தேவனை விசுவாசிக்கிறோம்னா அதற்கு முக்கியமான விஷயம் கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் இல்லைன்னா நாம விசுவாசிக்கிறோம்னே சொல்ல முடியாது. பெற்றோர்கள் மேல பிள்ளைகள் விசுவாசமா இருக்கும் போதுதான் அவங்க கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்வாங்க. விசுவாசம் இருக்கும் போது நிச்சயமாக அங்க கீழ்ப்படிதல் காணப்படணும். அதுவே கிரியையுள்ள விசுவாசமா இருக்கும். அந்தபடியான விசுவாசம் நம்ம இடத்துல காணப்படுதா? அப்படியான விசுவாசம் இருக்கும் போதே நாம விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட முடியும். அப்படிப்பட்ட விசுவாசமே நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாரையும் இருக்கணும். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர்ல இருக்கிற எல்லாருமே இப்படிப்பட்ட விசுவாசத்திற்குள்ளார இல்ல. இந்த கீழ்ப்படிதல் காணப்படுகிறதும் இல்ல. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கு. ஆனா அநேக நேரங்கள்ல நமக்கு நடந்து முடிந்த பிற்பாடே அந்த விசுவாசமானது மேலோங்குகிறதா இருக்கு. இந்த விசுவாசத்துல நாம அதிகரிக்கணும்னா நாம என்ன பண்ணோம்? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம் ரோமர் 10 விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும்.
நாம விசுவாசத்துல வளர்ந்து பெறுகிறதற்கு நம்ம வார்த்தையில வளர்கிறவர்களாக இருக்கணும், அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா அந்த வார்த்தையே தேவனா இருக்கிறாரு. அந்த வார்த்தை நமக்குள்ளார ஆவியும் ஜீவனுமாய் செயல்பட்டு நம்முடைய விசுவாசத்தை கீழ்ப்படிதலோடு கூட நடத்தி நம்மை தேவ நீதியுள்ளவர்களாக மாற்றும். அப்படிப்பட்ட விசுவாசத்தோட நாம் இருக்கிறோமா? அப்படிப்பட்ட விசுவாசிகளாக நாம மாறி இந்த சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவித்து அவங்களையும் இந்த தேவ நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாக நாம இருக்கணும். அப்படி நாம இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியுடையவர்களாக கீழ்ப்படிதலோடு இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சுவிசேஷம் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டதின் மூலமாக உம்மை விசுவாசிக்கிற விசுவாசத்திற்குள்ளார நாங்க வந்திருக்கிறோம் தகப்பனே. அந்த விசுவாசத்தின் மூலமாக நாங்க நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோங்கிறத அறிந்து கொண்டு உமக்கு கீழ்ப்படுகிற விசுவாசத்தை எங்கள் இருதயத்துல தந்தரலுங்க தகப்பனே. ஆம் ராஜா, அப்படியான விசுவாசத்தோட நாங்க இந்த உலகத்துல ஜெயம் எடுக்க முடியும். அப்படியான விசுவாசத்தின் மூலமாகவே நாங்க தேவ நீதியாக மாற்றப்பட முடியுங்கிறத நாங்க அறிந்து கொண்டு செயல்படணும் தகப்பனே. அப்படியான உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்த விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்படவும் அநேகரை இந்த தேவநீதிக்கு உட்படுத்தவும் தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.